இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த சிவனாண்டியோட சித்தப்பன் முத்துவேல் இருக்கான்ல, அந்த அயோக்கிய என் மருமகளை இழுத்துட்டு போறாம்மா. என்ன சொல்றீங்க? அந்த ஆளு இழுத்துட்டு போயிட்டானா? ஆமா ரேவதி, அந்த படுபாவி இழுத்துட்டு போறான். இப்ப எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதனாலதான் உனக்கு போன் பண்ணேன். நீதாமா என் மருமகளை எப்படியாவது காப்பாத்தணும். எனக்கு உன்னை விட்டா இங்க வேற யாரும் தெரியாது. அம்மாடி ரேவதி, எப்படியாவது என் மருமகளை காப்பாத்தி கொடு. அழாதீங்கம்மா, அக்காவை எப்படியாவது காப்பாத்திடலாம். நான் பாத்துக்கிறேன், நீங்க தைரியமா இருங்க. நான் வச்சிடுறேன். ஆண்டவா, ஏன் என் குடும்பத்தை எப்படி சோதிக்கிற? என் பொண்ணு எடுத்துக்கிட்ட, புருஷனை எடுத்துக்கிட்ட, அனாதையா இப்ப நாங்க இருக்கோம். இவளையும் இழந்து நான் கஷ்டப்படணுமா? ராஜா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன சொல்லு? என் கை குணமாக ஒரு அம்மா ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னல, அவங்களோட மருமக இப்ப ஒரு ஆபத்துல இருக்காங்க. நீதான் அவங்கள காப்பாத்தணும். ஏன், அவங்களுக்கு என்னாச்சு? அவங்க மருமக மைத்திலிய அந்த பொம்பளை பொறுக்கி முத்துவேல தோட்டத்துல இருந்து இழுத்துட்டு போயிட்டானா. அவங்கள நீதான் காப்பாத்தணும். அவங்க பேர் என்னன்னு சொன்ன? மைதிலி. ஏன் கேக்குற? இல்ல, சும்மா தான் கேட்டேன். ராஜா, எப்படியாவது அவங்கள காப்பாத்தணும் ராஜா. சொல்றேன்ல. இங்க நான் மட்டும் இல்ல, ஜானகி அத்தையும் இருக்காங்க. வீட்டுக்கு வாங்க, எல்லாத்தையும் விளக்கமா பேசலாம். அதுக்கு முன்னாடி இவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணி இவனை உள்ள தரணும். நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுங்க. கண்டிப்பா போலீஸ் உங்க மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. சரி, வரேன் தம்பி. வேண்டாம்,